பைந்தமிழ் சாரதி பாரதி ஐயாவுடைய நினைவு இல்லத்திலே நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் இந்த தமிழ் நிகழ்வுக்கு முப்பெரும் விழாவிற்கு வர வேண்டும். உங்களுக்கு உகந்த நேரம், உகந்த நாள் என்றெல்லாம் சொல்லி மிக வாஞ்சையுடன் அழைத்து நிகழ்வுக்கு பங்கேற்றது மட்டுமல்லாது மாபெரும் மனித சரித்திரங்கள் சகாப்தங்கள் முன்னே அமர வைத்து தலைமையும் ஏற்ற வைத்து உரையாற்ற பணித்திருக்கிற அன்பு சகோதரர் கவிஞர் பண்பாளர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த பேராசிரியர் ஐயா சக்திவேல் அவர்களையும் நிகழ்வின் கருவாக இருந்து அறத்தின் உருவாக இருக்கின்ற ஐயா பாலம் கல்யாண சுந்தர ஐயா அவர்களை வணங்கி மற்றும் தன்னுடைய கருத்தலையால் தமிழை கனலாக்கிக் கொண்டிருக்கும் ஐயா நெருப்புலையார் அவர்களையும் வணங்கி எங்களுடைய சகோதரராக மாபெரும் மருத்துவ தலைவர்களை உருவாக்கிய ஸ்டாலின் மருத்துவமனையிலே பயின்று என்னுடைய மூத்த மருத்துவராக அமர்ந்து மாபெரும் கவிஞராகவும் விளங்கிக் கொண்டிருக்கிற ஐயா மருத்துவர் கண்ணனையா அவர்களையும் மற்றும் எங்கள் பகுதியை சார்ந்த தமிழ் தென்றலாய் தமிழ் சுடராய் வாழும் வள்ளுவராய் விளங்கிக் கொண்டிருக்கிற ஐயா வாடாப்பு ஐயா அவர்களை வணங்கி மற்றும் வந்திருக்கிற அனைத்து பெருமக்களையும் வணங்கி கடந்த 32 ஆண்டுகளாக வடசென்னை மகாகவி பாரதி நகரிலே 64ஆம் நாயன்மார் என்று போற்றப்பட்ட வாரியார் சுவாமிகள் அவர்களால் தோன்றப்பட்ட தெய்வ தமிழ் சங்கம் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் கவிஞர் யோசா அவர்களையும் துணை செயலாளர் மாணிக்கம் செல்வராஜ் அவர்களையும் நண்பர்கள் நற்பணி மன்றம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பினை 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாதம் தவறாது நாள் தவறாது நடாத்தி கொண்டிருக்கிற அணுகுமுறை அறிஞர் ஐயா கண்ணையா அவர்களையும் வணங்கி வந்திருக்கிற பெருமக்களையும் நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களையும் வணங்கி உங்கள் உள்ளத்தில் வாழ்கிற இறையையும் உங்கள் உணர்வில் வாழ்கிற தமிழையும் போற்றி மகிழ்கிறேன். இன்றைய தினம் தமிழும் அறமும் திறமும் வள்ளல் தன்மையும் ஒன்றே அரங்கேற்கின்ற ஒரு அருமையான சபை இது. இந்த சபையிலே தமிழை தெய்வமாக அந்த கருத்துக்களை உருவாக்கி தேவையற்ற அரசியலை விலக்கி தமிழ் ஒன்றே எங்களுக்கு முக்கியம் என்ற அளவிலே நடத்தி கொண்டிருக்கிற அமைப்பினுடைய நிறுவனராக உங்கள் முன் நின்று இதனை பங்கேற்பதிலே வாழ்வின் மகிழ்ச்சியான நாளாக நான் கருதுகிறேன். உலக படத்திலே முதலில் இருப்பது தெய்வம், அடுத்து உயிர்கள், உயிர்களிலே உன்னதமானது மனிதன், மனிதன் வழி வந்தது மொழி, மொழி வழி வந்தது வாழ்க்கை. இப்படி பரிணாம வளர்ச்சியோடு இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற போது இவை அனைத்தும் மொழி
அது ஒரு படி கீழான ஒரு அணுகுமுறை என்று சொல்ல வேண்டும். உன்னால் என்ன பயன், உன் படைப்பால் என்ன பயன், இந்த பூமிக்கு நீ பிறந்ததால் என்ன பயன் என்ற ஒரு நிலையை நீ அடைகிற போதுதான் இந்த மண்ணுக்கு நாம் வந்ததற்கான ஒரு அடையாளம் கிடைக்கிறது. அப்படி கிடைத்த மாபெரும் ஒரு எழுச்சியும் மாபெரும் வளர்ச்சியும் உலக அரங்கிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்தக்குடியான நமக்கு அதனுடைய முதல் பெருமை வர வேண்டும். அதற்கு நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். அதை நாம் தான் கடமையாக எடுத்து செல்ல வேண்டும். இங்கே இருக்கிற கலைகளை நாம் களைய வேண்டும். அத்தகைய கடலும் பணியும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போதுதான் நீ முன்தோன்றிய குடியாக சொல்லிக் கொள்ளலாம், மார்க்கட்டிக் கொள்ளலாம். அந்த ஒரு பணியை மிக அருமையாக இந்த நெற்பளையாருடைய குழுமம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அழைத்து வந்த பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிற போது வாழ்வுடைய நோக்கம் என்ன என்பதை இவர்கள் உணர்த்துகிறார்கள் சொல்கிற போது நெஞ்சுமலாம் நிறைந்திருக்கிறது. இலக்கணம், இலக்கியம் மற்ற மொழிகளிலே சில நூறாண்டுகளுக்கு முன்புதான் உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. பேச்சு இருக்கலாம், வார்த்தை இருக்கலாம், அவர்களுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்கிற திறன் இருக்கலாம். அதைக்கெல்லாம் தாண்டி அதற்கு ஒரு சூத்திரத்தை, அதற்கு ஒரு ஃபார்முலாவை, அதற்கு ஒரு வழிகாட்டுதலை எந்த காலத்தில் உருவாக்கினான் நம்முடைய தமிழன் சொல்கிற பொழுது அதுதான் நமக்கு பெருமையுடைய உச்சமாகப்படுகிறது. இலக்கணம், இலக்கியம், வார்த்தைகள் இலக்கணம், இலக்கியம், அதை வழிநடத்துவது இலக்கணம். அதை சிவனிடத்தும் பார்வதியிடமிருந்தும் அகத்தியன் பெற்றான் மொழியை. அப்படி பெற்ற அகத்தின் அகத்தியத்தை உருவாக்கினார். அதற்கடுத்து தொல்காப்பியம், காக்கை பாடினார், சிறுகாக்கை பாடினார் என்றெல்லாம் வருகிற போது 18ஆம் நூற்றாண்டிலே 5 இலக்கிய இலக்கணங்கள் வருகின்றன. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் 2 பேர் ஏறக்குறைய எழுதியிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டில் 22 பேர். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஐயாவுடைய எளிதான யாப்பிலக்கணம் நிச்சயமாக இது எல்லாத்தையும் முன்னெடுக்க ஒரு மாபெரும் படைப்பாக இருக்கிறது என்கிற போது இந்த தமிழ் பணிதான் உண்மையான தமிழ் பணி. இதுதான் தமிழுக்கு செய்கின்ற உண்மையான தொண்டா. அந்த அடிப்படையிலே ஐயா அவர்களை இந்த இடி நேரத்தில் வணங்கி வாழ்கிறேன். தமிழ்நாடு எந்த நாடு, இங்கே நிலம் 5, காற்று 4, மொழி 3, வாழ்க்கை 2 அகம்புறம். ஆனால் ஒழுக்கம் ஒன்றுதான். அந்த ஒழுக்கம் ஒன்றை தவறினால் நீ உயிர் வாழ்ந்து பயனில்லை என்று சொல்கிறார்கள். அத்தகைய ஒழுக்கத்தை நாம் ஓப்புகிற விதமாகத்தான் இந்த மொழியும் இந்த படைப்பும் இருக்கிறது என்று சொல்கிற போது அதனுடைய பயன் நமக்கு தெரிகிறது. தெத்தாத்தே என்கிற ஒரு சிந்தனையாளன் சொல்கிறான், I think therefore I am. நான் சிந்திக்கிறேன், அதனால் மனிதனாக இருக்கிறேன் என்று சொன்னான். இந்த படைப்புகள் எல்லாம், இந்த படைப்பினுடைய அத்தனை விழுமியங்களும், இந்த படைப்பினுடைய பரந்த இந்த எல்லைகளும் அவருடைய சிந்தனையாக இருந்தது. ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். மக்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் என்ன? 5 உயிர் படைப்பு, 5 அறிவு பெற்ற மனிதனை தவிர்த்த அனைத்து உயிர்களும் 87 லட்சம் உயிர்கள் இருக்கிறது என்றால் 86,999 உயிர்களும் ஒன்று என்று விலகி நிற்கிறான் மனிதன். அத்தகைய மாபெரும் பேர் பெற்றவனுடைய சிறப்பு எங்கே இருக்கிறது என்றால் அவன் அந்த 6வது அறிவை பயன்படுத்துகிற அந்த சிந்தனையில் தான் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அவனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை. விலங்குகளுடைய நிலை என்ன? பசிக்கு உணவு, தாகத்துக்கு நீர், உறவு துணை, உறவுக்கு துணை. இங்கே இருக்கிற மனிதர்கள் 199 பேர். அவர் நெஞ்சை கொடுத்து சொல்லட்டும், இதை தாண்டி ஏதாவது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? தன்னை தாண்டி, தன் குடும்பத்தை தாண்டி, தன் வீதியை தாண்டி, இந்த நாட்டை தாண்டி ஏதாவது நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? சுயநலத்தை துறக்காது உறவை துறக்கின்ற இந்த மனிதர்கள் மக்களை நாம் திருத்துகிற நிலையிலே நாம் இருக்கிறோம். விஞ்ஞானம் வளர்ந்து என்ன, 1000 இருந்தென்ன, நம்முடைய 1000 ஆண்டு கால பண்புகளை
விழி திறந்தவுடன், படுக்கையில் எழுந்தவுடன் காதுகள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் விரிய வேண்டும், மூளை சிந்தனை உருவாக்க வேண்டும். நீ வாழ்கின்ற நாளெல்லாம் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ற கருத்துப்பட அவருடைய சீடர் சொன்னார், ஏங்கல் சொன்னார், காரல் மார்க்சுடைய மறைவின் போது, இன்று நான் அவன் சிந்திக்க மறந்தான் உயிரில்லை. அப்படி என்றால் உயிருள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிலே பொதுநலம் களமும் இருக்க வேண்டும். இந்த நிலையை, இந்த சிந்தனையை மற்றவர்கள் தொடும் முன்பே சிகரத்தை கொண்டவர் தமிழ். ஆயிரம் 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 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த சிந்தனையினுடைய சிகரத்தை கொண்டவன் தமிழ். இத்தகைய மாபெரும் தமிழுடைய புறநானூரிலே ஒரு பெண் கவிஞர், பெரியோர்களே தாய்மார்களே, அந்த காலத்திலே பாரதி பாடினான எல்லோரும் சமம் என்கிற விதவிலே பெண் கவிஞர் சொல்கிறார், என்னுடைய முதல் செய்தி இந்த உலகெல்லாம் பசியில் இருக்க வேண்டும், அடுத்த செய்தி உலக நோயில் இருக்க வேண்டும், அடுத்த செய்தி வேந்தன் பகையில் இருக்க வேண்டும், அடுத்த செய்தி சொல்கிறார் அறம் சிறக்க வேண்டும், அடுத்து சொல்கிறார் அறமல்லாது இருக்க வேண்டும் என்று சொல், அல்லாமை ஒழிய வேண்டும். என்ன நாகரிகம் பாருங்கள்! நம்முடைய சிந்தனையை வளர்த்த அந்த உயிரை இரண்டாக பிரிக்கிற போது உயர்ந்தனை என்று சொன்னார்கள், அடுத்து என்ன சொல்லிருக்க தாழ்ந்தனை என்று சொல்லிருக்க வேண்டும். அப்படி சொல்லவில்லை, அக்ரணை என்று சொன்னார். என்ன ஒரு நாகரிகம் பாருங்கள்! வார்த்தையை வெளிப்படுத்துகிற போது, சிந்தனையை வெளிப்படுத்துகிற போது எத்தகைய நாகரிகத்தை யாரும் காயப்படுத்தாத உலகை வெளிப்படுத்தினான் தமிழன். அதுதான் சிந்தனையுடைய வெளிப்பாடு. அங்குதான் சிந்தனையுடைய உச்சத்தை கொடுக்கிறார். காயிருக்க கை கவர்ந்து காயை உண்ணாது, யாரையும் காயப்படுத்தாது வாழ்க்கிற வாழ்க்கைதான் உயர்ந்த வாழ்க்கை, இறைவாய்க்கு வாழ்க்கைக்கு இணையான வாழ்க்கையாகும். அதே போல நன்றி ஈகை தமிழுடைய பண்பு. அருமையான ஒரு அகனார் ஒரு சிறு கதை. தலைவன் தலைவி புது வாழ்க்கையை இணைகிறார்கள். அந்த தலைவியை விட்டு அவன் தொழில் நிமித்தமாக பொருள் நிமித்தமாக செல்ல வேண்டிய காலம் வந்து விடுகிறது. தலைவன் சொல்கிறான், அன்புக்கினியாவே, நான் நாள் கடந்து சென்று பொருள் ஈட்டினால்தான் அடுத்த இன்ப வாழ்வு தொடரும் என்று சொல்கிறான். அவளும் கண்ணீரோடு விடை தருகிறாள். ஒரு உறுதியை அவளுக்கு தந்திட்டு செல்கிறேன் என்று சொல்கிறான். என்ன உறுதி என்றால், காலம் கொடுக்கிற போது நான் வந்து விடுவேன் என்று சொல்கிறான். ஈட்டுகிறான். ஊன் குணம் எல்லாத்தையும் அவனுடைய முழு முயற்சியும் ஈடுபடுத்தி அவன் பொருளீட்டுகிறான். பெருத்த பொருளுடன் அவன் தேர்தல் காலம் வந்துவிட்டது. மனைவி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று புது மனைவியை குறித்து அவன் தேர்தலை புறப்படுகிறான். அப்பொழுது வந்து கொண்டிருக்கிற போது அந்த காட்டின் நடுவே அவனுடைய தேர்தல் இருக்கிற மணி கனகன கனகன என்று ஒழித்துக் கொண்டே வருகிறது. அந்த மணியுடைய நாவுடைய ஒளி அந்த காட்டையே பெரும் சத்தத்தை உருவாக்குகிறது. அந்த நேரம் ஓரம் இருக்கிற வண்டை பார்க்கிறான். அந்த மலையிலே 2 வண்டுகள் இணைந்து கொஞ்சிக் கொண்டிருக்கின்றன, இணைந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்த்து ஒரு இடம் அவன் நிற்கிறான். நின்று அந்த வண்டுகளை ரசித்துவிட்டு அவனுடைய மனைவி நினைவு வர அவன் அடுத்த வண்டியை செலுத்துவதற்கு முன் சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நாடிருந்த மணியை அவன் பீட்டி எறிந்து விடுகிறான். அதற்கு இடையில் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஞ்ஞான செய்தி என்னவென்றால், வண்டுகளுக்கு காது கேட்காது, வண்டுகளுக்கு காது கேட்காது. இருந்தாலும் அந்த இடைஞ்சலை கொடுக்கக்கூடாது என்று நாகரிகம் கருதி அந்த மன உள்ளத்தோடு வாழ்க்கையோடு அவன் அந்த நாவை மனித கிடந்த நாவை அடக்குகிறான். அதுதான் அன்பு மனம் என்பது. அதே போல பாரி வள்ளல் தன்னுடைய தேர்தலை வந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு முல்லை கொடி பலவதற்கு இடத்திற்கு தவறு கொடுப்பதை கண்டுகிறான். நேரே சென்று ஒரு கும்பை எடுத்து வந்து நட்டு அதை பலவற்றிருக்கலாம். அந்த இடைவெளி காலத்தில் கூட அந்த முல்லை செடி இடப்படக்கூடாது, அது கஷ்டப்படக்கூடாது, அது வஞ்சிக்கப்படக்கூடாது என்றுதான் ஓட்டி வந்த தேரை நிறுத்தி அதில் அந்த கொடியை படர்கிறான். அங்கே பாரி செய்து கொடை மரம் என்று சொல்வார்கள். மழையை ஆடிக்கொண்டிருக்கிற மயிலுக்கு போதை போற்றினான் பேகன்.
உச்சிலே இருப்போம். தமிழனுக்கு இதை விட வேறு சான்று நாம் சொல்ல தேவை. இங்குலாப் என்ற கவிஞன் சொன்னார், மழை பெய்து கொண்டே இருக்கிறது, கட்டிடங்கள் நடைகின்றன, வீடுகள் நடைகின்றன, மாடுகள் நடைகின்றன, ஆடுகள் நடைகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் சூடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வயிற்று ஏற்படுகிற அந்த பசி, அந்த உஷ்ணம் அவனை சூடுபடுத்துகிறது என்று சொல்கிறான். ஆயிரம் இருந்தாலும் அங்கே மனிதனுக்கு ஒன்றும் இல்லை என்ற உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்வார்கள், என்ன ஒரு மனித நேயம் பாருங்கள். ஒவ்வொருவரும் அந்த விளக்கின் திரியை அணைக்கிற போது எனக்கு என்மனமோ மனிதனுடைய நாவை அறுப்பது போல் அதுதான் மாறி சொன்னானே, உயிர் உள்ளவர்களுக்கும் உயிர் இல்லாதவர்களுக்கும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான், அவன் இந்த கூட்டம் என்று சொன்னான். காக்கை குருவி என்ற ஜாதி, கடலும் மலை என்ற கூட்டம் என்று சொன்னான். இப்படி இறை படைத்த எல்லா உயிர்களிலும் இறை இருக்கிறார். அந்த இறைக்கு செய்கிற நன்றி அந்த உயிர்களுக்கு செய்கிற உபயமாக இருக்க வேண்டும் என்ற பொருட்பட அந்த கவிஞன் சொன்னான். புறநானூற்றிலும் அகநானூற்றிலும் நம் மண்ணிலே பிறந்த புத்தன் வாழ்க்கையிலும் நம் மண்ணிலே பிறந்த காந்திஜி மற்றவர்களும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மனிதன் மறந்துவிட்டார். மரணம் என்பது எல்லோருக்கும் வாய்க்கப்படுவது. இயேசுதானுடைய கதையை சொல்ல வேண்டும். இந்த மாதத்திலே அவர் ஒரு பண்ணையார் கதையை சொல்லுகிறார். பண்ணையாரிடம் 1000 பேர் வேலை செய்கிறார்கள். அவர் ஒரு இடத்துக்கு போக போகிறார். அவர் சொல்லுகிறார், எல்லோரும் மிக சிறப்பாக நடந்து செய்து சிறப்பாக செப்பலிடுங்கள், சிறப்பாக பணியாற்றி சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். சென்றவர் என்று வருவேன் என்று சொல்லவில்லை. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், இது ஒரு அனுபவ பவர். அப்படி சென்றவர் நாளை வருவேன் என்று சொன்னால் இரவு வரை அமைதியாக இருந்து காலையில் வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். 5 நாள் கழித்து வருவேன் என்று சொன்னால் 4 நாள் வேலைக்கு 5ஆம் நாள் வேலை செய்வார்கள். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அந்த கருத்தை ஒட்டி அவர் சொல்லுகிறார், என்று எவன் வந்து உங்களை அழைத்து செல்வான் என்று செல்ல தெரியாது. ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் வாழுங்கள், ஒவ்வொரு நொடியும் உண்மைக்கும் அறத்துக்கும் உட்கொண்டு வாழுங்கள் என்று சொன்னார். அதை நம்முடைய பாரதி மக்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். இப்படி உள்ளத்தில் அன்பை ஏந்தி உணவில் இறைமை ஏந்தி வாழ்கிற பெருமக்கள் மத்தியிலே இத்தகைய ஒரு நிகழ்வுக்கு நான் கலந்து கொண்டுள்ளே உண்மையை மக்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுடைய தலைப்பாக வாழ்க்கை மக்களை பற்றி நான் எழுதிய சிறு கவிதையை ஒரு மட்டும் படைத்திருக்கிறேன். ஐயா பாலம் கல்யாண சுந்தர ஐயா பற்றி ஆழமாய் அகன்று அரவணைத்து சீரன் சிந்தனை சிறப்பில் ஏற்றி புகழ் தாரம் தப்பாமல் தடம் பதித்து தமிழ் மக்களை தூரமாய் தூக்கி நிற்கும் கலிகாலம் தந்த கல்யாண சுந்தர ஐயா உங்களை வாழ்த்துகிறேன். கலிகாலம் கழிந்த கருணைச்சுடர் அன்புக்கு பாலமாய் அறத்துக்கு பாலமாய் அன்னை தமிழுக்கு பாலமாய் இருக்கின்ற பாலமை அவர்களை வாழ்த்து வழங்குகிறேன். இந்த இலக்கிய நிகழ்வுடைய கதாநாயகர் ஐயா நெற்படையாளர் சிறு கருத்து குவியல் இலக்கிய சருக்களை தவிர்த்து மாற்றார் வெறுப்பலையை விலக்கி இனிய மொழிக்கு எதிர்ப்பலை எழாது பார்த்து இரண்டும் பிரிதலை இலக்கியமும் இலக்கணம் இரண்டும் பிரிதலை நிகழ்வாது நிறுத்தி